இதையெல்லாம் நான் சொல்ற காரணம் எப்போதும் பாலவர்கள் மெய்ப்பித்துக் கொண்டே இருந்தார். வாய்ப்புகளை உருவாக்குகிற மாநிலமாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி என்ன செஞ்சாங்கன்னா வாரம் பணி தேர்தல் நேரத்தில் உணவை ஏற்படுத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து. விவசாய நிலங்களை, மிகப்பெரிய நீர்நிலைகளை, ஆயிரக்கணக்கான வீடுகளை, அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க. ஆனா ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை பரிந்துரை செஞ்சது உங்க கவர்மெண்ட். விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு. இந்த கிராமத்துக்கு எடுத்து வந்தீங்க, ஓட்டு வந்தேன். அந்த கிராமத்துல வச்சா வருவீங்களா? வர மாட்டேன். தெரியாது, சிட்ல இல்ல. சிட்ல என்னன்னு அதை நாங்க பேசுவோம். ஒரு துணிச்சுக்கிட்ட மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு தத்தளிக்குது. இப்போ ஒரு ஏர்போர்ட் வந்துருக்கு. துணிச்சுக்கிட்டே தடுமாறியாச்சு. அதுக்கே துணிச்சுக்கிட்டே நமக்கு அவ்வளவு சிரமம். மீனவர்கள் போராட்டம், மாணவர் போராட்டம், ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், இந்த பக்கம் பரந்தூர் போராட்டம், மேல்மா போராட்டம், மேல்பாதி போராட்டம், வேங்கவேல் போராட்டம், கோட்டையப்பட்டினம் போராட்டம், துணிச்சுட்டு இப்ப ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட் கொள்கையே கிடையாது. அந்த ஏர்போர்ட் பார்க்கிறோம். அங்க நாங்க என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண முடியாது. அங்க பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த வகை என்ன பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிக்கு நல்லது பண்ண போறோம். அவங்க மட்டும் நல்லது பண்ண மற்றவங்க பண்ண முடியாது. பதில் இல்லை. இதையும் ஒரு கூட்டம் ஆதரிச்சுட்டு சுத்திக்கிட்டு